ஆண்டவரே, நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு தீமை செய்தவர்களை தேவன் மன்னித்தருளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். என்னை வஞ்சித்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய உடைமைகளை வஞ்சித்து எடுக்கிறார்களே, என்னுடைய ஆஸ்திகளை அந்தஸ்துகளை எல்லாவற்றையும் வஞ்சித்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? எனக்காக நீதி செய்வதற்கு, எனக்காக வழக்காடுவதற்கு ஒரு நபர் கூட இல்லையே என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக வழக்காடுவதற்கு நான் உன் மத்தியில் இறங்கி நிற்கிறேன். உன் குடும்பத்தில் உள்ள சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு, உன் குடும்பத்தில் உள்ள கண்ணிகளை மாற்றுவதற்கு நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ என்னோடு கூட இரு, என் சமூகத்தில் அமர்ந்திரு, என்னை நோக்கி பாரு, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று யாரிடத்திலும் நீ சொல்லாதே, எல்லாரையும் அன்பாய் நீ பாரு, நீ எனக்காக காத்திரு, உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. நீ நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீ கேட்டுக்கொள்கிறாயோ அதை நான் உனக்கு தருவதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடும்போது உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். உலக நன்மைகள் உனக்கு கிடைக்கும், பரலோக நன்மைகள் உனக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் உன் மத்தியில் வந்து இறங்கும் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.